செய்திகள். சென்னையில் உள்ள வலசரவாக்கத்தில் நேற்றிரவு செந்தில் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து காவல்துறை விசாரித்ததில் 2 மாதங்களுக்கு முன்பு இவருடைய நண்பர்களாகிய சத்யராஜ், மணி என்ற 2 நண்பர்கள் இதேபோல் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாகவும் இது குறித்து வலசரவாக்கம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சார், இது எங்க சேனல்ல ரிலீஸ் பண்ண போட்டோஸ். இது சத்யராஜ் வீட்டில் எடுத்த போட்டோஸ். 2வது இது மணி வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். கவி, இந்த 2 ஃபோட்டோலையும் இருக்கிற புக்கை பாருங்க. நேற்று இறந்து போன செந்தில் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு புக் இருந்தது. அப்போ இந்த புக்குக்கும் நடந்த கொலைங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா இருக்கு. இந்த புக்ல இருக்கிற அட்ரஸ்க்கு போய் விசாரிச்சா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார், நீங்க போய் விசாரிங்க. நான் அது வரைக்கும் அந்த புக்கை படிக்கிறேன். சரி, ஓகே. இந்த புக் உங்க கடையில் வாங்கினது தானே? ஆமாம் சார். யார் யார் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ புக் சேல்ஸாக இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம். சார், இந்த புக்கு மொத்தமாகவே 3 தான் சார் சேல்ஸ் ஆகிருக்கு. அதுவும் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர்? சத்யராஜ், மணி, செந்தில். சொல்லுங்க கவி. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். கொஞ்சம் கீழே வரீங்களா? சார், இந்த புக்ல இறந்த 3 பேரோட பேரும் நிஜத்துல செத்த 3 பேரும் அப்படியே மேட்ச் ஆகுது சார். எனக்கு என்னமோ இந்த கேஸுக்கும் இந்த ரைட்டருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தோணுது சார். இந்த புக்கோட ரைட்டர் நீங்கள் தானே? ஆமாம் சார். இந்த கதையில் உள்ள கொலைகள் மாதிரியே நிஜத்துலேயும் நடந்திருக்கு. நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் சார். அப்போது இந்த 3 கொலைகளுக்கும் காரணம் நீங்கள் தான்ல? என்ன சார் சொல்கிறீங்க? இந்த புக்கில் இறந்தவங்களோட பேரும் நிஜத்தில் இறந்தவங்களோட பேரும் ஒன்றா மேட்ச் ஆகுது. அப்போ இந்த கொலைகள்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கணும். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருடைய நண்பருடைய பொண்ணை கடத்திட்டாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு 3 பேருன்னு அவங்க பேரை சொன்னார் சார். அதே கருவை வச்சு தான் நான் இந்த கதையை எழுதினேன் சார். அப்போ உங்ககிட்ட இந்த கதையை சொன்னது யாரு? ரஹமத் புக் ஸ்டால் மேனேஜர். அவர் பேரு? தினகரன். மிஸ்டர் தினகரன், இந்த கதையை சொன்ன உங்கள் நண்பர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? சார், போன வாரம் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார் சார். எங்கே ஆக்சிடென்ட் நடந்தது? கவி, என்னாச்சு? கவி எந்திரிங்க. கவி, கவி எந்திரிங்க. சார், இந்த புக்கை அவங்க படித்தாங்களா? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? இந்த புக்கில் பாய்சன் தடவை இருக்கு சார். சார், இன்னும் 1 ஹவரில் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலனா இந்த பாய்சன் அவங்க உடம்பு ஃபுல்லாக பரவிடும் சார். கவி எந்திரிங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஹலோ அப்பா. அப்பா வர கொஞ்சம் நேரமாக வேண்டா. கடையை நீங்களே சாத்திட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்கப்பா. சரிப்பா. கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க பில்லை க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. சரி பத்ரு. சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரிப்பா, டாட்டா. அண்ணா, ஷட்டர் க்ளோஸ் பண்ணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அன்னைக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க கடையில் இருக்க சிசிடிவி கேமராவை ஓட்டி பார்த்தேன். என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை என் கண்ணால் பார்த்தேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பொண்ணுக்கு அவமானம்னு நானே அவளை பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 3 பேரையும் கொலை பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த 3 பேருக்கும் ரைட்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
அவனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டான். அவங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கவும் முடியல. அதனால் என் பொண்ணுக்கு நடந்ததை, என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு நடந்ததா எல்லாத்தையும் சொன்னேன். கொஞ்ச நாள் கழித்து அதையே ஒரு நாவலாக எழுதி என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னான். அதை படித்ததும் அவங்கள கொல்லணுங்கிற வெறி இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அவங்க 3 பேரும் புக்கு படிக்கும்போது ஒவ்வொரு பக்கமாக எச்சை தொட்டு தொட்டு திருப்பி படிக்கிறத பார்த்தேன். இதையே எனக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டேன். என் பொண்ணை வச்சு எழுதப்பட்ட அந்த புக்கை வச்சே அவங்கள கொல்ல முடிவு பண்ணேன். எப்படி பண்ணீங்க? இந்த புக்கில் ஸ்லோ பாய்சன் தடவி அந்த 3 பேருக்கு அனுப்பிச்சேன். ஆனால் அதில் 2 பேர் தான் செத்தாங்க. அப்போது இன்னொருத்தனை எப்படி கொன்னீங்க? இன்னொருத்தன் அந்த புக்கை படிக்கலை. கொஞ்ச நாளாக அவனை ஃபாலோ பண்ணேன். அவன் கஞ்சா அடிக்ட்னு தெரிஞ்சது. அதனால் அவன் கஞ்சா குடிக்க பயன்படுத்துகிற ஓசிபி பேப்பரில் ஸ்லோ பாய்சனை தடவினேன். அதில் அவனும் செத்துட்டான். உங்கள் பொண்ணுக்கு நடந்த விஷயத்த எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தா நாங்களே தண்டனை வாங்கி கொடுத்துருப்போமே. அப்படி பண்ணியிருந்தா இன்னொரு விஷயத்தை மறைக்க என் பொண்ணுக்கு நடந்ததையே நியூஸ் ஆக்கி அவள் பேரையே நாரடிச்சிருப்பீங்க. கொலை பண்ணவங்களும் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு நானே தண்டனை கொடுத்தேன். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் உள்ள வலசரவாக்கத்தில் கடந்த மாதம் சத்யராஜ், மணி, செந்தில் என்ற 3 நண்பர்கள் கொலை வழக்கில் நீண்ட நாட்களாக தேடி வந்த கொலையாளி இன்று சரணடைந்தார். இது குறித்து காவல்துறையினர் விசாரித்த போது பணத்திற்காக மூவரையும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். சத்யசீலன், உங்களுடைய கடமை ஸ்க்ரீனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ காமெண்ட்ஸ் கிட்ட போயிடலாம். ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சார், உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். படம் நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். ஆனால் இது ஒரு கதையாக படிக்கும்போது இருக்கிற ஒரு, ஏன்னா புத்தகம் படிக்கிறோம், அந்த புத்தகத்தில் ஒரு கதையிலேயே புத்தகத்தில் விஷம் வச்சுருக்காங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் படிக்க. அது படமாக பார்க்கையில் வந்து தலையை சுற்றி முக தொடுற மாதிரி ஒரு புக்குக்குள்ளே விஷத்தை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுறது வந்து, ஏன்னா அதை யார் வேணால் படிக்கலாம். அவர் அது இப்போவே அவருங்க ஒரு லேடிக்கு ஆன மாதிரி நிறைய பேர் கூட, ஆனால் அவர் இன்னும் பொறுப்பில்லாத ஒரு செயலை தான் செய்கிற மாதிரி தெரிகிறாரு. ஆல்ரெடி அவனை கஞ்சா குடிக்கிறவனுக்கு வைக்கிற மாதிரி இவங்களுக்கு வேறு ஏதாவது பார்த்து டீயில் இது கலந்து கொடுத்தா முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அதுதான் பதில், கொலைக்கு கொலைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் அவருடைய எமோஷன் இன்னும் கொஞ்சம், அவருக்கு தன்னுடைய மகள் இறந்த எமோஷனை விட இது ஒரு த்ரில்லராக ஒரு கொலை பண்ணுற மோடு தான் அதிகமாக தெரியுது. பட் ஆனால் ஒரு கான்செப்டாக ஒரு கதையை நீங்கள் படம் பார்க்குற விதத்தில் நல்லாயிருக்கு. ஓகே, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு சேரன் சார். வஜ்ர காண்டகம்னா என்ன சார்? கருட புராணத்துப்படி பெண்களை தவறான பார்வையில் பார்க்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையோட பேருங்க சார். தண்டனையோட பெயர்? ஆமாம் சார். எவ்வளோ நாளில் எடுத்தீங்க? ஒரு நாள் தான் சார். ஒரே நாள்? ஆமாம். குறை சொல்ல தோணலை? ஓகே ஓகே. நீங்கள் எடுத்துக்கிட்டதை நீங்கள் என்ன கதையாக்கி அந்த கதையை படமாக்குன்னு நினச்சிங்களோ அதை சரியாக பண்ணியிருக்கீங்க. அது சிறப்பாக தெரியுதா அப்படின்னா சிறப்பாக தெரியலை. ஒரு கதை, அந்த கதையை அவர் வந்து எடுத்திருக்காரு, அதை கரெக்டாக எடுத்துட்டார். என்ன செய்யல நினச்சாரோ, என்ன செய்ய பண்ணாரோ அதை பண்ணியிருக்கார். புதுமை இல்லாத ஒரு சராசரி திரைக்கதையாக தெரியுது. அடுத்து வெற்றிமாறன் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எச்சு தொட்டு அந்த பேப்பரில் விஷம் வைக்கிறது அது புது ஐடியா இல்லை. அது பழைய ரொம்ப ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ஏதோ ஒரு நாவலில், எங்கேயோ இந்த ஃப்ரெஞ்ச் நாவலாக இல்லை இங்கிலீஷ் நாவலாக தெரியல, ஏதோ ஒரு நாவலில் இருந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் நாவலில் கூட ஏதோ ஒரு நாவலில் இருக்கும். அதுவே பார்த்துருக்கோம். அது புதுசாக இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற வன்கொடுமைகளை நாம் சித்தரிக்க முதல்ல நம்முடைய பார்வை, அப்புறம் நம்ம அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண, அதை எப்படி நம்ம வாய்ஸ் பண்ணுறோம், இது ரெண்டுமே முக்கியமானது. அது ரெண்டுமே இதில் தப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட். செகண்ட்லி, இந்த கதைக்குள்ளே என்ன எக்ஸைட் பண்ணது எதுவுமே இல்லை. ரொம்ப சைல்டிஷாக அமெச்சூரிஷாக இருக்குது. ஒரு போலீஸ்காரர் எதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசணும்? அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா? இல்லை இல்லை. அதான் அந்த ஃபோட்டோக்காக தான் சார் அவர் கூப்பிட்டுருக்காரு சேனலுக்கு. ஃபோட்டோவை காட்டுறதுக்கு போலீஸ்காரங்க சேனலில் கூப்பிடுவாங்களா? ஓகே ஓகே. அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காமெடி, 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறாங்க, ஒரு கடைக்கு போகிறாங்க. சார், நான் வெளியே உட்காந்து படிக்கிறேன், நீங்கள் உள்ளே போங்க. அப்புறம் வெளியேருந்து ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் அவசரமாக வெளியே வாங்க, இது ஒரு முக்கியமான வேலை, நான் பேசணும். இதெல்லாம் என்னென்னா ரொம்ப அமெச்சூரிஷாக இருக்குது. ஒரு புக்கு அங்கே இருக்குன்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்ன புக்குன்னு பிரித்து படிப்பாங்க. எடுத்த உடனே அந்த அட்ரஸை பார்த்துட்டு அங்கே போக மாட்டாங்க. முதல்ல அந்த ரைட்டர்கிட்ட போவாங்க.
இதில் இந்த மாதிரி இருக்கே ரிவர்ஸில் வரணும் இந்த கதை உங்களுக்கு. முதல்ல அந்த ரைட்டரை போய் பார்க்கணும். ரைட்டரை போய் பார்த்தா அவர் சொல்லுவார், இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க, அவர் ஃப்ரெண்டுக்கு நடந்ததாக சொன்னாருங்கன்னா அப்புறம் தான் இந்த கடைக்காரர்கிட்ட வரணும். கடைக்காரர்கிட்ட வந்துட்டு நைட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்து இந்த புக்கை படித்தேன், இதே மாதிரி இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கணும், பட் இதெல்லாம் நடக்கலை. இட் இஸ் நாட் ரிட்டன் வெரி வெல், இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் வெரி வெல். ரெண்டுமே வந்து சரியாக வராத ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்குது. இன்னும் நிறையா ஒர்க் பண்ணணும். நீங்கள் எப்படி திரும்பி போக போறீங்க? தேடிக்கிட்டே போங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 40 வருஷமா எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக உங்களுக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. போங்க போங்க, தீவு பூரா நல்லா தேடுங்க. இங்க இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சு பேராசை கலைஞ்சதும். எதுக்கு நீ சேனலை மாத்தன? எனக்கு பிடிக்கல. சேனலை மாத்திரி. என்னால முடியாது. சேனலை மாத்திரி. இப்போட அப்படிக்கா ரிமோட்டை தாடி. முடியாது போ. ரிமோட்டை தரியா இல்லையா? இப்போ அக்கான்னு கூப்பிடுறியா? அக்காலாம் கூப்பிட முடியாது. ரிமோட்டை தாடி போட. ஏய் ரிமோட்டை குடுறி. அக்கான்னு கூப்பிட்டா தருவேன். ரிமோட்டை குடுறி. முடியாது. ரிமோட்டை குடுக்கறியா இல்லையா இப்போ? டேய் விடுடா. லூசு விடுடா. கையை விடுடா. விடு. அப்பா அப்பா அவன் என்ன அடிக்கிறான்ப்பா. மாட்டினியா? சிரிக்காதரி. அடிச்சோன்னு வச்சுக்கோயேன். அடி. ஏய் தருண், இந்த வரமா இரு, வந்து அடிக்கிறேன் உன்னை. நாமா கருப்பங்கடையில் போய் 1 கிலோ அரிசி 1 கிலோ சர்க்கரை வாங்கிட்டோடா. காசு அப்பாட்ட போய் வாங்கிக்கடா. அடிக்கிறது என்னதான், வேலை வாங்குறது என்னதான். சே. பா அம்மா காசு எடுத்துக்க சொன்னாங்க. கக்கூஸ்ல கூட உங்க அம்மா நிம்மதியா இருக்க மாட்டாடா. சட்டையில இருக்க எடுத்துட்டு போ. சட்டை இல்லையா? என்ன நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்லை, ரொம்ப நல்ல புள்ள இல்லை, நான் சில புள்ள. எப்பா எப்பா ஒரு கிலோ அரிசி 1 கிலோ சக்கரை 1 கிலோ அரிசி. அனிதா ஐயா கிளம்பிட்டுங்க ஐயா. 10 நிமிஷத்துல அங்கே இருப்பேன் நான் வந்துடுறேன். ஆ ஏண்டி வண்டி சாவி எங்க? எங்க வச்சீங்களோ அங்க பாருங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஹேங்கர்ல தாண்டி மாட்டினேன். நல்லா மாட்டினீங்க. 2 நாளைக்கு முன்னாடி வண்டிலேயே விட்டு வந்துட்டீங்க. கீழ் வீட்டு போய் கொண்டு வந்து கொடுத்தான். போங்க வண்டிலேயே இருக்கான்னு பாருங்க. ஓ சரி வரம்மா. பாய்ப்பா. டேய் வண்டியே காங்கண்டி. வண்டியில் வந்தால் தான் பார்க்குறாளுங்க. இப்போ டெய்லியாக வண்டியில் வர முடியும்? கிளாஸ்லேயும் படிக்கிறா, வீட்லேயும் படிக்கிறா. எப்படி தான் ஃபெயில் ஆகிறாலோ தெரில. சே, இந்த வாட்டி இவன் மட்டும் பாஸ் ஆகிட்டா எங்கள் அப்பாவுக்கு மொட்டை சின்னம். ஐயோ அவங்க அப்பா. இப்படிக்கா போனால் மாட்டிப்போம், இப்படிக்கா போனாலும் மாட்டிப்போம். ஓகே. அனிதா. ஐயோ 80 ரூபா ஆச்சுப்பா. ஓகேண்ணா. நான் சேஞ்சு தரேன்ப்பா. கேட்கலன்னா அப்படியே விட்டுருப்பீங்க. உன்னெல்லாம் ஏமாற்ற முடியுமா? அப்படியே இவங்களோட அமைதியாக இருந்தீங்க. இந்தா வரண்ணா. தயவு செஞ்சு. என்ன இவ்வளோ கூட்டம்? நிம்மதியாக ஒரு ஐஸ் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க.
டேய் வாங்க, எங்க போயிட்டு வர? அம்மா கடைக்கு அனுப்புனாங்கப்பா. என் வண்டி பாத்தியா? இல்லப்பா. அச்சோ, வண்டி வர மறந்து விட்டோம்ட்டோமே. இன்னைக்கு என்ன டிசைன் அடி வாங்க போறோமோ? செத்தானுங்க. ஏங்க என்ன சிலிண்டர்கார வந்துருவான், ஏடிஎம்ல கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்துருங்க. ஏன்டா இப்ப இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு காசை கொடு கேஸை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. அவன் 1008 டென்ஷன்ல இருக்கான். அப்ப நான் என்னங்க பண்ண முடியும் இங்க இருக்கிற பிரச்சனைக்கு? கூட்டு போங்க அவனை. வாடா. இப்போ என்ன பண்றது? ஓட ஓட அடிப்பாரே. ஏரியால எவனோ புதுசா காவாலி பையன் முளைச்சிருக்கான் போல. நம்ம வண்டியும் தெரியாம கை வச்சிருக்கான். ஆனா அவன் மட்டும் கையில மாட்டினா அவன் 2 கையும் 4 துண்டா போயிடும். அதெல்லாம் பிடிச்சிருவேன். பக்கத்துலயே இருக்கேன், நல்லா கண்டுபிடிச்சிங்க. ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவேன் ஐயா. வேலை வண்டி இன்னும் நிக்குது. ஆமா. பா பா என்னடா? நம்ம வண்டிப்பா. பாக்குறதெல்லாம் நம்ம வண்டியா? வாடா. உனக்கு தெரியாதா? என்னது? சத்தியமா நம்ம வண்டிப்பா. அதோ பாருப்பா. அதோ அதோ. ஐயா நான் கூப்பிடுறேங்க ஐயா. லதா மா, வண்டி கிடைச்சிருச்சு. எப்படிங்க 2 மணி நேரத்துல? தோ நம்ம பையன் இருக்கானே சிங்கக்குட்டி, இவன் தான் தூரத்துல இருந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான் நம்ம வண்டியை. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம், பாத்துக்கலாம். சாவி ஊட்ட உடச்சு தான் எடுத்துட்டு வந்தோம். நம்மளே யார் கேட்கறது? ஐயோ என் செல்லம், வெயில்ல கருத்து போச்சு. போய் குளி ராஜா. எங்க டீ போட்டுமா காஃபி போட்டுமா? டீ போடுமா. சரி. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்லை, நல்ல புள்ள இல்லை, நான் சில புள்ள. அம்மா வர கருப்பாயிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ வெள்ளையா ஆகணும். தியா, அழுக்கு துணியெல்லாம் எடுத்து துவைக்க போடுமா? அழுக்கு துணியா? என் ட்ரௌசர்ல பாக்கெட்ல சாவி. அப்பாவுக்கு தெரிஞ்சா கையை வச்சுருவார். ஐயோ, அடப்பாவி, சாவி உன்கிட்ட இருக்குன்னா நீ தான் திருநியா? ப்ளீஸ் அப்பா கிட்ட மட்டும் போட்டு குத்துறாதீ, தயவு செஞ்சிரி, என்ன சாவ வச்சிருவாரி. நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்டி, போட்டு மட்டும் குத்துறாதீ ப்ளீஸ் டி. உனக்கு புண்ணியமா போகும். அப்ப என்ன அக்கன் கூப்பிடுறியா? ஆனந்த், உங்களுக்கு என்ன 3 அக்காவா 4 அக்காவா 5 அக்காவா? ஒண்ணே கண்ணே கண். அந்த ஒண்ணே கண்ணே கண்ணாக்கா உங்களை பாடா படுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பையனை எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்க? இல்லை நான் மேனேஜ் பண்ண, அவன் பையனே பண்ணிட்டான். ஃபைன், சரி. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரிக்டான டிரெக்டராக இருந்து எப்படியோ வேலையை வாங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான காமெண்ட்ஸை வந்து கேட்டுடலாம் சார். படம் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு அந்த இயல்பான அந்த குடும்ப சூழலும் அந்த கதையை கொஞ்சம் ஜாலியாக எழுதியிருக்காங்க. அந்த கதையில் இருக்கக்கூடிய இதை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. நடித்த அந்த பையனுடைய நடிப்பும் மற்ற சூழல்களை வந்து கையாண்ட விதமும் நல்லா இருந்தது. பட் என்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த லவ் வைக்கிறது மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது இதாக தெரிஞ்சுது. அது ரெகுலராக பண்ணுறாங்க, அது ஏதாவது மாற்றி பண்ணியிருக்கலாம். மற்றபடி நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, ஸோ வந்து அந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இருக்காங்கல்ல? வந்திருக்காரு. அப்போ வந்திருக்காருன்னா அவர் அங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கணும். இதல்லவா அந்த பணிவு அப்படிங்கிறது. அந்த வரும்போது அந்த தொட்டு கும்புறதுலேயே உங்களுடைய சின்சியாரிட்டி தெரியுது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இவர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. சின்ன ஹெல்ப் பண்ணாரு. அது வாங்கி தருவாரு. அப்படியா? சின்ன விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்றாரு. இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும். நல்லா சப்போர்ட்டிவா இருந்தாரு. சப்போர்ட்டிவ். அப்புறமேட்டு நீங்க வந்து ப்ரோ இந்த எக்ஸ்பிரஷன் ஓகேவா இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து எதுவும் பண்ணியிருக்கீங்களா? அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஐயோப்பா, இவன் நமக்கு மேலே பேசுகிறானே. ஸோ உங்களுக்கான காமெண்ட்ஸை வந்து ஜட்ஜஸ் கிட்ட வந்து கேட்டுடலாம். ஸோ சேரன் சார், காமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு போலீஸுக்கார் வீடு, அந்த வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அழகாக டீல் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் அந்த பையனை நல்லா நடிக்க வச்சிருக்கீங்கன்னு நினச்சேன். நான் புதுசுன்னு நினச்சேன். அவர் நிறைய யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிருக்காருன்னு இப்போ தான் தெரியுது. சார், ஹி இஸ் வெரி ட்ரெண்டிங் பாய் சார். அப்படியா? ஆமா, அடிக்கடி நிறைய வீடியோ வந்துடும். நானே இவர்கிட்ட இருந்து தான் அப்பப்போ ரெஃபரன்ஸ் எடுத்து பேனா வச்சுக்கோங்களேன். பெருமையாக தான்டா பேசுகிற, சிரிடா. நீ கொஞ்சம் தள்ளி நில்ற தம்பி. ஏன் அங்கே வச்சுக்கிறீங்க? ஏன் இங்கே நடுவில் கூட நிற்க வைக்கலாமே? சேஃப்டிக்கு. நீ நடுவில் வாப்பா தம்பி. அவங்க அப்பா வேற வந்திருக்காரு. அப்ப என் பக்கத்துல யாரையும் நீங்க நெருங்க வர மாட்டீங்க. முடிவே பண்ணிட்டீங்களா டோட்டல் டேமேஜ் பண்ணிடலான்னு? லைட்டா. நீங்க என்ன பண்றீங்க பிரதர்? சார் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். எந்த ஊரு? சென்னை தான். சென்னை தான். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை ஹேண்டில் பண்ணணுன்றது தோணுனது எப்படி தோணுச்சு?
இதில் இந்த கதை வந்து என்டர்டைனாக இருந்தது, ஒரே ஒரு கேரக்டர் மேலே த்ரோ அவுட்டாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பண்ணேன் சார், கமர்ஷியலாக இருக்கும்ட்டு. இந்த கதையை வந்து நீங்கள் எதையுமே இந்த கதை பார்த்தா இது இம்ப்ரெஸ் ஆகணும், இது வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும், இல்லை இதை வந்து திரும்ப பேசணும்லாம் நீங்கள் தோணலை. ஒரு சும்மா ஜாலியாக ஒரு சின்ன வீட்டில் நடக்கிற இன்சிடெண்ட்டை பண்ணி பதிவு பண்ணி காமிக்கணும்னு மட்டும் நினச்சிங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காமல் சார். என்டர்டெயின்மெண்ட்டாக ஜஸ்ட் லைக் ஒரு என்டர்டெய்னர். எல்லாரையும் வேலை வாங்கினது ஓகே, மற்றபடி எனக்கு குறையாக ஒன்றும் சொல்ல தோணலை. சார் சொன்னாங்க லவ் பண்ணதை மட்டும் அவாய்ட் பண்ணலான்னு. இதை விட சின்ன பிள்ளைங்களாம் லவ் பண்ணுது இப்போ. இவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி, இவனுக்கு இப்போ கல்யாணமே பண்ணலாம். நீங்கள் உன்னோட ஆம்பிஷன் என்ன? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நடிக்கணும், அப்புறம் டைரக்ட் பண்ணணும். எதையும் விட்டு வைக்கிறது ஐடியாவே இல்லை. அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுவும் பண்ணுவேன். அதுவும் பண்ணணும். வெரி குட்ரா. வெற்றிமாறன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். எடுத்துக்கிட்ட வேர்ல்டு வந்து நல்லா சொல்லியிருக்காரு, கரெக்டாக இருக்குது. எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரி, ஆஸ் அ பெர்ஃபார்மர் அவன் பண்ணுறது ஓகே. ஒரு ஃபில்ம் மேக்கராக நமக்கு தான் நம்ம ஸ்கேல் தெரியணும். குறிப்பாக வந்து நம்ம சிரிப்பு வர வைக்கிறோம் அல்லது ஃபன் ஆக்கணுன்றதுக்காக வந்து சில லாஜிக்கலான விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது. உதாரணத்துக்கு அந்த அப்பா வந்து ஃபோனில் பேசிட்டு வர்றாரு, அவன் கையை உடச்சிருவான்னா இவன் இப்படி பார்க்குறான், பின்னாடியே வர்றான். அப்படி ஒன்று பண்ணி பயத்தில் இருக்கிறவன் அதை பண்ண மாட்டான். அதை நீங்கள் ரெஸ்ட்ரெயின்டாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி வந்து எடுத்துக்கிட்ட இடம் வந்து நல்லாயிருக்கு, அது நரேட் பண்ணதும் நல்லாயிருக்கு. அந்த பைக்கை பார்த்தது தான் ரொம்ப எளிமையாக பார்த்துட்டாங்களோன்னு ஒன்று இருந்தது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். எனிவே நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் வந்திருக்கு. குட், ஓகே, தேங்க்யூ சார். பொண்ணு போனப்பவே கரையில் இதுக்கு அழ போகிறார் இந்த ஆள். அன்னைக்கு என் பொண்ணை இழந்தப்போ ஒரு சராசரி தகப்பனுக்கு உண்டான துக்கம் இருந்துச்சு. அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா. பையனுக்கு தலையில கொஞ்சம் ஹெவியா அடிபட்டிருக்கு சார். என்னமோ பொழைக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். பையன் யாரு என்னன்னு தெரியுமா? இந்த ஏரியாவா? தெரியல சார். ஹலோ ஐயா, ஜெயகாந்தம் பேசுறீங்க. சொல்லியா ஐயா, குமரநகர் ஜங்ஷனில் ஒரு ஸ்கூல் பையனை வண்டிக்காரன் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. வண்டிக்காரன் எஸ்கேப் ஆயிட்டாயா, பிடிக்க முடியல. பையனுக்கு நிறைய பிளட்டு போயிட்டுருக்கியா, ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் ஏன் ஃபோன் பண்ணேன். சரி, கேஸை வேறு சார்ஜ் பண்ணணுமா? நீ இந்த பையனோட ஸ்கூலு வீடு எங்கன்னு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. ஹலோ. சரிங்க ஐயா. ஆனால் இன்னைக்கு என் கண்ணெதிரில் நடந்த இந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. தம்பி. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். இங்கே 6ஆம் வகுப்பில் கதிர்னு ஒரு பையன் படிக்கிறானா? 6ஆவதா? நம்ம சரவணன் சார் கிளாஸு. தெரியலையே ஐயா, நான் வேணா பார்த்து சொல்லட்டுமா? ஐயா அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. பேப்பர் சரி சொல்லுப்பா. நம்பர் 8 பாலகுமரன் நகர், நகுலன் ஸ்ட்ரீட், மதுரவாயில். ஃபோன் நம்பர் சொல்லுப்பா. சார் ஃபோன் நம்பர்லாம் HM ரூமில் தான் சார் இருக்கும். ரூம் சாவி என்கிட்ட இல்லை சார். அப்படியா? சரி ஓகேப்பா. சார் பையனால் எதாவது பிரச்சனையா சார்? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சொல்லுங்க சார். குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? ம். தாங்க சார். உங்கள் பையன் எந்த ஸ்கூல்லையம்மா படிக்கிறான்? ஃபீஸ் அதிகமாக இருக்குமே. 2 பசங்களும் இந்த ஸ்கூலில் தான் சார் படிக்கிறாங்க. ஃபீஸ் எல்லாம் அதிகமாக ஒன்றும் இல்லை சார், கம்மி தான். இல்லையே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபீஸ் அதிகம்னு சொன்னாங்களே. உங்கள் பசங்க எந்த கிளாஸ்மா படிக்கிறாங்க? சின்னவன் 6வது படிக்கிறான், பெரியவன் 9வது படிக்கிறான் சார். பசங்க பேர்? சின்னவன் பேர் கவியரசு, பெரியவன் பேர் தமிழரசு சார். இது 8ஆம் நம்பர் வீடு தானம்மா? இது 8ஆம் நம்பர் வீடு தான் சார். ஆனால் பழைய நம்பர் 8, புது நம்பர் 16 கீழ் 8 சார். அப்போது 8ஆம் நம்பர் வீடு எங்கே வரும்? பக்கத்து தெருவில் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரிம்மா. ஏன் சார்? மா சொல்லுங்க சார். இது 8ஆம் நம்பர் வீடு தானம்மா? 8ஆம் நம்பர் வீடு தான் சார். உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஒரு பையன்தான். உங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் ஒரு பையன், உங்கள் பையனுக்கு என்ன வயசுமா? 11 வயசு ஆகுது சார். எந்த ஸ்கூல்லம்மா படிக்கிறான்? இங்கே பக்கத்தில் ஆசினி ஸ்கூல் சார். உள்ளதான் சார் இருக்கான், வேணா கூப்பிடட்டுமா? குணா, குணா, இங்க வாடா, சார் கூப்பிடுறாரு. வரேன். நான் வரேம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. யோ எங்கேயா இருக்க? பையனோட வீட்டாளுங்களே வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் பிரச்சனையா இருக்கா, உடனே அங்கே போயா. உடம்பு முடியலைங்க ஐயா, தடன்னு உதறது. வேற ஆளை வச்சு பார்த்தங்க ஐயா. அட என்னையா நீ? சரி போ. இல்லை, என் உடம்புக்கு என் பொண்ணு இழந்த வழியை இன்னைக்கு தான் முழுசாக உணர்றேன். இதுக்கு என் வயசு காரணமா இல்லை மனசு காரணமான்னு தெரியல. எங்கடா இருக்க? இந்தரா மணி, என்னாச்சு? என்னாச்சு? இருக்கா? இல்லம்மா, இல்லம்மா, அவன் நம்மளை விட்டு போயிட்டாமா. இங்கதாங்க இருக்கா அவன்? மணி, இந்தரா. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம் ப்ளீஸ். உதயன் வாழ்த்துக்கள். ஆனால் இது ரொம்ப நுண்ணிய உணர்வாக இருக்குது இந்த படம். ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை இருந்ததை வந்து அவங்க வீட்டில் அம்மா கிட்ட சொல்கிறதனுடைய அவஸ்தையை உணர்ந்த ஒருத்தர் அதை வந்து, ஆனால் இது வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருக்குது, ஒரு விஷயமா இருக்கே தவிர அந்த உணர்வை ஒரு அவ்வளோ நுண்ணிய உணர்வை கடத்தின ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம், அதுதான் இந்த கதையே, வேறு ஒன்றுமே இல்லை இந்த கதையில். அப்படி இல்லாமல் ஒரு செய்தியை சம்பவத்தை வந்து காட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஏதோ ஒரு குறையுது, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் இந்த உணர்வு இன்னும் நம்மளை ரொம்ப அவரோட அளவுக்கு நமக்கும் அந்த பாதிப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஒரு நல்ல கதையை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நன்றிகள். நன்றி. அடுத்து சேரன் சார் கிட்ட கேட்டலாம் உங்களுடைய கதை. ஜெயகாந்தன் சார் கதையை வந்து முதல்ல எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய தைரியம் வேணும். தேங்க்யூ. நீங்கள் எத்தனை முறை இந்த கதையை படிச்சிருப்பீங்க? ஒரு 10 முறை படிச்சிருப்பேன். 10 முறை. 10 முறை படித்ததில் நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சதை நான் அப்படியே எடுத்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதா? ஒரு 10% மிஸ் அவுட் ஆச்சு சார் எனக்கு. இது வேறு யார்கிட்டயே காமிச்சிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாரோட ஒப்பீனியன் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து ஒரு சின்ன மிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எங்களை மாதிரி தான் ஜட்ஜாக உட்காந்துருக்கிறதுனால நாங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. நாங்கள் ஒரு நல்ல சினிமா பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியும், பிரமாதமாக அப்படின்ட்டாங்கன்னா கைத்தட்ட தெரியும், விசில் அடிக்க தெரியும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். நாங்கள் ஆடியன்ஸ் தான்.
நாங்கள் ஏற்கனவே வந்து 2 பேரும் 3 பேரும் படம் பண்ணிட்டோமே ஒழிய நாங்களும் ஆடியன்ஸ். ஸோ இப்போ இந்த கதையை பொறுத்தவரை ஒரு போலீஸ்காரர் வந்து முதல்ல போலீஸ்காரங்களுக்கு இதெல்லாம் நிறைய கேஸை பார்த்து பழகியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மகளையும் பறிகொடுத்த ஒரு போலீஸ்காரனோட உணர்வு இதை சொல்லத்துக்கு தயங்குதுன்றது. உறவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு சின்ன காட்சியாக வந்திருந்ததுன்னா இது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வந்திருக்கும். நீங்கள் நல்லா சூஸ் பண்ணிக்கிறது அருமையான கதை. இங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கவனப்படுத்தியிருக்கணும் நீங்கள். கண்டிப்பாக டீட்டெயிலிங் சின்ன டீட்டெயிலிங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சார் வெற்றிமாறன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் இதில் புரியல. இந்த போலீஸ்காரரு இன்டென்ஷனலாக ராங் அட்ரஸஸ் போயிட்டுருக்காரா? இல்லை, ஒரு போலீஸ்காரருக்கு அட்ரஸ் அப்படிலாம் மறக்காது. அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஓகே, இது கதையில் இருக்கிறது. அப்புறமா வந்து அவர் வந்து எப்படி அந்த ஸ்கூலுக்கு போய் என்னன்னு சொன்னார்? அந்த பையன் அட்ரஸ் வாங்குறாரு இல்லையா, என்னன்னு சொல்லி அந்த அட்ரஸ் வாங்கியிருப்பார்? அந்த பையனுடைய நேம், அந்த பையனோட பேர் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? அந்த ஆக்சிடென்ட் சீனில் வந்து அந்த பையன் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ அவன் கூட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ தனியாக தானே வரான் அவன்? இல்லை, அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஸ்கூல் பசங்களாம் கூட அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஓடி வருவாங்க ஸ்கூல் பசங்களாம். ஸோ அந்த கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரி இருக்கு இது. ஓகே, சொல்லுங்கள். அந்த பசங்கிட்ட அவர் கேட்டு வாங்குவார், அந்த பையன் இந்த ஸ்கூல் என்ன கிளாஸு அப்படின்னு சொல்லி. ஓகே நேம். ஓகே. ஸோ இது வரல. ஓகே, ஒன்று இது இங்கேயும் வரல. அதே மாதிரி அங்கே ஸ்கூல்லேயும் போய் அவர் எப்படி கேட்டாருன்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சைட்டில் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து என்ன ஆகும்னா அந்த காப் தான் கூட போவார். அப்புறமா வந்து குறைந்தபட்சம் நீங்கள் அந்த காப் மடியிலையாவது அந்த பையனை போட்டு அவர் அந்த காதுலேருந்து ரத்தம் வந்தது ஏதோ வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் சொல்கிறான், சார் தூக்கும்போதே போயிடுச்சு சார், அவன் டாக்டர் அவன் அவ்வளோ கன்ஃபார்ம்டாக சொல்கிறான், அதை அவர் அப்படியே நம்பி சொல்கிறாரு. அப்போ அதுவும் வந்து இதெல்லாம் என்னென்னா கதையினுடைய நம்பகத்தன்மையை குறைக்குது. அப்புறமா வந்து முக்கியமான விஷயம், காப் ரோல் யாராவது நம்ம காஸ்ட் பண்ணோன்னா முக்கியமானது அவங்க முடி வெட்டுறதுக்கு ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க. முடி ஒரு காப்புக்கான அந்த ஹேர் கட்டில் இல்லை, நிறைய போலீஸ் அப்படி தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. எவ்வளோ பெரிய நடிகராக வேணா இருக்கட்டும், நம்முடைய கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக அவரால் தன்னை மாற்றிக்க முடியலன்னா அவருடைய இது நமக்கு தேவை கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டராக வேணா இருக்கட்டும், அவர் உலகத்தினுடைய மிகச்சிறந்த நடிகராக இருந்தாலும் சரி, நாம் முதல் படம் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய கதாபாத்திரத்துக்கு அவங்க ஃபிட்டின் ஆகிறது தான் அவங்க வேலை. நம்முடைய கதாபாத்திரத்துக்கு அவங்கள ஃபிட்டின் பண்ணுறது தான் நம்ம வேலை. இது ரெண்டும் பொருந்தாத பட்சத்தில் நாம் அவங்களோட ஒர்க் பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம கதைக்கு நம்முடைய கதாபாத்திரத்துக்கு யார் சரியாக வருவாங்களோ அவங்களோட நம்ம வேலை செய்யணும். அதுதான் முக்கியமானது. இட் பிகம்ஸ் வீக். ஸோ நீங்கள் என்ன பில்ட் பண்ணுறீங்களோ அது வந்து முதல்ல லுக்ஸ்லேயே நீங்கள் பில்ட் பண்ணணும். அது வரலை நமக்கு. ஸோ இது வந்து நல்லா வந்திருக்கக்கூடிய படம் வர தவறிடுச்சுன்றது தான் என்னுடைய இது. உங்கள் முயற்சி நல்ல முயற்சி. ஒரு பெரிய எமோஷனை எடுத்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்னையா இப்படி வந்து சொருவி நிற்கிறா? சார் அவன் கையை பாருங்க. ட்ரக்ஸ் வேறையா? போதையில் வண்டி விடுறதே பழப்பா போச்சு உங்களுக்கு. சின்னையா, ஐயா சின்னையா, ஐயா சின்னையா, ஐயா ஐயா விடுங்க, ஐயா 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 நியாயமா சின்னையா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. அம்மா சின்னையா காரு அம்மா பள்ளத்துல இருந்து போயிட்டாருமா. இப்ப நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? அம்மா ஐயோ ஐயோ சின்னையா, அம்மா இப்படி தனியா விட்டு போயிட்டீங்களே. அவன் செத்து போயிட்டான். ஐயோ
ஆமாம், ஏன் வீட்டை விட்டு வெளில வந்திருக்க? அதுவும் ஜாலியாக வர டான்ஸ் ஆடிட்டு இருக்க. சொல்ல மாட்டேன்ல, உன்னை எப்படி சொல்ல வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நட. लिबा लिबा कर लिबा 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 कर ஐயோ அம்மா, சின்ன நம்ம விட்டு போயிட்டாருமா. ஐயோ அம்மா, அம்மா. உட்கார். குட்டிமா, மாமா உன்கிட்ட என்ன கேட்டேன்? எதுக்கு வீட்டை விட்டு வெளில வந்து டான்ஸ் ஆடினேன் தானே கேட்டேன். சொல்லினா மாமா உன் கூட வந்து டான்ஸ் ஆடிருப்பேன் தானே. ப்ளீஸ் சொல்றியா? குட்டிமா, லாஸ்ட் சான்ஸ். நீ மட்டும் மாமா கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நான் உன்னை விட்டுருவேன். மாமா மட்டும் தீர்த்தத்தை ஏற்றினேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ஏய், கண்ணை மூடு. ஏய், இப்போ சொல்லு, எதுக்கு வீட்டை விட்டு வெளில வந்து டான்ஸ் ஆடின? நீ எனக்கு நீ நிம்டா தோஸ்ராஸ் தெல்மி அத்தபுஷ் கிராக்வை கிரும்போம்ல மோஹினோசுகோ லோஹாக்வே
இந்த உழைப்புக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். விஜய் அர்ஜுன் வாழ்த்துக்கள். இந்த கதையில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் காட்டிட்டு அப்புறம் கதைக்குள்ளே போகிறதுனால கொஞ்சம் குழப்பம் அடைய வைக்குது இதோட அமைப்பு. முதல்ல இந்த விபத்து நடந்துட்டு தான் நம்ம நினைக்கிறோம், அதுக்கப்புறம் இல்லைன்னு நீங்கள் காட்டும்போது, ஏன்னா ரொம்ப ஒரு 2.5 மணி நேர படத்தில் முன்னாடி ஒன்று சொன்னால் கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும். இந்த சின்ன அவகாசத்தில் நீங்கள் அதையும் சொல்லிக்கிறது கொஞ்சம் குழப்பமடைய வைக்கிற மாதிரி இருக்குது. அதான், மற்றபடி உங்களோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட வந்து கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். சேரன் சார். டாக்டர் தொழில் நிறைய சம்பாதிக்கிறீங்களா? இல்லை சார், நான் எம்பிபிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டு ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நான் அப்புறம் எப்படி இவ்வளோ செலவழிக்கிறீங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்களேன். அவங்களே 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் நாளைக்கு ஒரு மேலே கிடச்சதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். அதாவது இந்த கதையில் வந்து மெசேஜ் தேவையில்லை, கதை தேவையில்லை, இது இந்த சீனை இப்படி எடுத்துருக்கலாமேன்னு ஐடியா தேவையில்லை, இது ஒரு நல்ல சீன்ற ஒரு சீனே தேவையில்லை. இது என்னன்னா படம் பார்க்குறவனை இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். அதற்கான பர்ஃபார்மன்ஸ், அதற்கான மியூசிக், அதற்கான காட்சி அமைப்பு, அதற்கான ஷார்ட்ஸ், அதை அழகாக டிவைட் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்கீங்க. இது ஒரு பிரில்லியன்ட் ஃபிலிம். தேங்க்யூ சார். உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நான் கோளாறுலாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா இதில் வந்து கதையே இல்லையே, இயல்பே இல்லையே, யதார்த்தம் இல்லை, ரியாலிட்டி இல்லை, கதை இல்லை, ஆனால் என்னை என்கேஜ் பண்ணிச்சு படம். அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க மியூசிக், அதை போட்டிருந்த விதம், அது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் வாங்கினது நைஸ். தேங்க்யூ சார். ஆஹா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சேரன் சார் கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். நாங்க எல்லாம் கோளாறு சொல்றதுக்காகவே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா. அப்படி இல்லை சார், ரொம்ப நேரமாகவே நானும் வந்து சார் கிட்ட இருந்து எப்படியாவது நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து எனக்கும் திருப்தி ஆயிடுச்சு சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 100 லெவலுக்கு மேலே. ஆனா ஏன் தெரியுமா பயம், நாங்க ஏதாவது சொல்ல போய் நீங்க எங்களை கூப்பிட்டு டிக்கிலோன்னு அப்படியே விட்டீங்கன்னா, சப்போஸ் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கீங்க, விட மாட்டாங்க வீட்டுக்குள்ள. அதான் சார், நம்ம மூளைக்கு அவ்வளவுதான் வருது. அது வேணாம், தப்பான திங்கிங். கத்துக்கிறேன். நீங்க அடுத்த படத்துல இந்த பொண்ணை காஸ்டிங் பண்ணிக்கங்க. நோ சார், 100% எனர்ஜி ஏறினது அப்படியே குறைஞ்சிரும். இல்ல நீங்க அந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு சூட் ஆகும். தலைகளா தொங்குற ஸ்டண்ட் தான் பண்ண வச்சிருக்கேன். அதெல்லாம் பண்ண வச்சிருக்கேன். அந்த கீழே விழுகிற கேரக்டருக்கு நான் சூட் ஆவேன் வேணா சொல்லுவானே தவிர, எனிவே கத்துக்கிறேன் சார், எல்லாத்தையும் நான் கத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ அடுத்து அதே எனர்ஜியோட வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்டலாம். ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஐ thoroughly enjoyed the film. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஒரு அன்கன்வென்ஷனலாக பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அந்த சாங் எல்லாம் வந்து இட் இன்ஸ்டன்ட்லி சர்ப்ரைஸ்ட். அதே மாதிரி எனக்கு வந்து அதை ஹோல்டு பண்ணி சொன்னதும் நல்லா இருந்தது. இப்போ இவன் வந்து எனக்கு என்னென்னா அந்த ஒரு ஷார்ட்டை அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்து வண்டியை பார்த்துட்டு அழுகுறான்ல, ஐயா ஐயான்னு அழுகுறான்ல, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிடெண்ட்டு போலீஸ் பேசுகிறாங்க, இவன் நேராக வீட்டுக்கு வந்திருந்தான்னா அந்த ஹோல் நரேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த உங்களுடைய அந்த வார்னிங் கார்டிலேருந்தே வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தது. இட் ஒர்க்ட். நல்லா இருந்தது. குட். தேங்க்யூ சார். ஜட்ஜஸ் வந்தாச்சு. வேற என்ன, அடுத்து இன்னைக்கு 4 படங்கள் பார்த்த அந்த வைரங்களை கூப்பிட்டுலாம். ப்ளீஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ரவுண்ட்லயுமே ஒரு எலிமினேஷன் இருக்க போகுது அண்ட் ஒரு பெஸ்ட் ஃபிலிம் இருக்க போகுது. ஸோ ஆகே நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இருந்தே கேட்டுடலாம். சார், இதோ தெரிஞ்சது மாதிரியே 2 பேரும் 2 பக்கம் தனித்தனியாக நிற்கிறீங்களே. சரி, 4 படமும் அவங்களோட உழைப்பு நல்லா இருந்தால் கூட நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி ரொம்ப ரசிக்க வச்சு அந்த 7 நிமிஷத்தை வந்து நம்மகிட்ட இருந்து களவாடிக்கிட்ட ஒரு விஷயம்ன்றது ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்குறோம். அதில் அந்த 2 படங்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா கூட நம்ம எதையுமே ஜட்ஜு பண்ண முடியாத, யூகிக்க முடியாத ஒரு காட்சிகளை கொடுத்து இந்த 7 நிமிஷத்தை நம்மகிட்ட இருந்து களவாடின அந்த டைட்டில் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு டைட்டில் கூட நல்ல டைட்டில் தான், டிக்கிலோனா. தொடர்ந்து 2வது முறையாக விஜய் அர்ஜுன் வந்து பெஸ்ட் ஃபிலிம் வாங்கி இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் ஒரு 2000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹாம்பர்.
இது எப்போதுமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பட் இருந்தாலுமே ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எலிமினேஷன் இருக்க போகிறது அப்படின்றது நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ரவுண்ட்லேருந்து யார் எலிமினேட் ஆக போகிறா, இந்த படம் போக போகுது, சொல்லுங்கள் சார். இந்த வீக் வந்து 2 ஃபில்ம்ஸ் எலிமினேட் பண்ணுறோம். 4 ஃபில்ம்ஸில் வந்து திருடனை பார்த்தா சொல்லாதீங்க, அப்புறம் டிக்கிலோனா, இது 2ம் செலக்ட் ஆகுது. மற்ற 2 ஃபில்ம்ஸும் எலிமினேட் பண்ணுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரங்களும் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்க போகுது இந்த போட்டி. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களுடைய வேலையை நேர்த்தியாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வித் தட் நோட் we are signing off from Meet and Eat Family Restaurant வழங்கும் நாளைய இயக்குனர் சீசன் 6 powered by ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை.